வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் தான். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டிருந்தாப்புல. அந்த சந்தேகத்தை ஃபஸ்ட்டு தீர்த்துருவோம். ஸோ கன்னியாகுமரி, அதாவது அந்த சந்தேகம் பொதுவானது. பட் நான் இந்த டிஸ்ட்ரிக்டோட இதில் கொடுத்துருக்கிற வேக்கன்சியை வச்சு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு நபர் பிசி கம்யூனிட்டி அப்படின்னு வச்சுக்கிங்க. அந்த பிசி கம்யூனிட்டியில் எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு அவர் ப்ரியாரிட்டி போஸ்டிங் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு போஸ்டிங்க்கு போட்டி போட முடியும் எக்ஸாமினர்னால். ஏன்னா ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஜென்ரல் டர்னில் வேக்கன்சி இருந்துச்சுன்னா நம்ம போட்டி போடலாம். இதுவே எம்பிசியாக இருக்கேன் நான் போட்டி போடலாம்னா நீங்களும் போட்டி போடலாம். ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த ஜென்ரல் டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதில் உங்களால் போட்டி போட முடியும். பட் இந்த இடத்துல இந்த வேக்கண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த வேக்கண்ட்டே கொடுக்கல, வெறும் எஸ்சிஏ இதுதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிசியாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எம்பிசியாக எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு இங்கே எலிஜிபிளே கிடையாது. ஜென்ரல் டர்னில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமினர் போஸ்ட்டை மட்டும் சொல்கிறேங்க, அதை பார்த்துக்கிங்க. எல்லா போஸ்டிங்கும் கிடையாது. இந்த எக்ஸாமினர் போஸ்டிங்க்கு இந்த இடத்துல விசிக்கு வேக்கண்ட்டு, ஜென்ரல் டர்னில் வேக்கண்ட்டே இல்லாத பட்சத்தில் நீங்கள் எலிஜிபிளே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சிலர் சந்தேகம் கேட்டிருந்தாப்புல. என்னென்னா, இப்போ என்னோடய கம்யூனிட்டியில் என்னோடய டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இல்லை, பட் நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ நான் அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னா, ஜென்ரல் டர்னில் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். ஜென்ரல் டர்னில் வேக்கன்சி கொடுக்கல அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஜென்ரல் டர்னுங்கிறது பொதுவானது. அது யார் வேணால் போட்டி போடலாம். என்ன கம்யூனிட்டியில் வேணாலும் இருக்கிற நபர்கள் அங்கே வருவாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் பொதுவானது தான் ஜென்ரல் டர்னு. அதில் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டி போடலாம், இல்லைன்னா முடியாது அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 160+ மார்க் அப்படின்றது வரும். ஸோ இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்தால், ப்ரியாரிட்டி இருந்தாலுமே சொல்கிறேன், மேபி குறையுது அப்படின்னா ஒரு 5 மார்க் 155 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். அதுக்கு கீழெல்லாம் குறைய சான்ஸ் 100% இல்லை. அடுத்து எஸ்சிஏ உமன் ப்ரியாரிட்டி டிஸ்ட்ரிபியூட் விடோ பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்கிற ஒரு நபர் அப்படி இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் அந்த வேலைன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஸோ அடுத்து என்ன வேணுமோ அதுக்கு ரெடி ஆகிடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிறீங்கன்றதை தாண்டியும் இது எல்லாமே கையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்டட் தான். அடுத்து சீனியர் பெய்லீஃப் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 160+ இதுக்கும் வரும். அடுத்து பிசி அதர் தென் பிசிஎம் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120+ மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து ப்ராசஸ் சர்வர் ஜென்ரல் டர்னில் உமன் 150+. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் 120+. அடுத்து பிசியில் உமன் 150+. எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் 140+ வரும். ஓகே, இது கன்னியாகுமரி. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். ஸோ நீங்கள் கிருஷ்ணகிரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ கம்பல்சரி கிருஷ்ணகிரிக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் பெய்லீஃப் இந்த போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரியை பொறுத்தளவுக்கு. ஜென்ரல் டர்னில் உமன் 155+. அடுத்து ப்ரியாரிட்டி 150+. பிசியில் பிஎஸ்டிஎம் 150+ வரும். பிசியில் உமன் 150+ஏ தான் வரும். அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க 140+. அடுத்து பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி 120+. எம்பிசிடிசியில் ஒரு வேக்கண்ட்டு 130+ மதிப்பெண்கள் அப்படின்றது எம்பிசிடிசிக்கு தேவை. எம்பிசிடிசி பிஎஸ்டிஎம்லேயும் 130+. இதில் உமன் 130+ தான் வரும். எஸ்சியில் 130+. எஸ்சியில் பிஎஸ்டிஎம் 125+ அப்படின்றது வரும். ஸோ இதுதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான கட் ஆஃப் மார்க். அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம். ஸோ மதுரையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக
உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்கு எத்தனை மதிப்பெண்கள் வந்து கட் ஆஃபாக வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க. ஸோ மதுரைக்கான வீடியோ அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர். ஸோ இந்த எக்ஸாமினர் பொறுத்தளவுக்கு ஜென்ரல் டர்ன் டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கு ஒரு வேக்கண்ட்டு, விமன் அந்த போஸ்டிங்க்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 130+ அப்படின்றது வந்து வரும். பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 125+ வரும். இதில் அதாவது எம்பிசி டிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ 110+ அப்படின்றது வரும். எஸ்சியில் ப்ரியாரிட்டி 125 இந்த ரேஞ்சில் வந்து மார்க் அப்படின்றது வரும். இது எக்ஸாமினர் போஸ்டிங்கானது. அடுத்து சீனியர் பெய்லிஃப்க்கு விடோ கேட்டகரியில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது விமனில் ஜென்ரல் டர்னில் விமன் அதில் வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்கான். 150+ வந்து மார்க் வரும் சீனியர் பெய்லிஃப்க்கு. அடுத்து ஜூனியர் பெய்லிஃப்ஸ் ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கண்ட் 160+. அடுத்து பிசியில் ப்ரியாரிட்டி. ஸோ ப்ரியாரிட்டி இருக்கிற ஒரு நபர் கேட்டிருக்காங்க 155+ வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கிறப்போ 120+ தான் வரும். எம்பிசி டிசியில் உமன் 140+ இந்த மார்க் அப்படின்றது கட் ஆஃப் மார்க்காக வரும். ஓகேங்களா. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருவோம். இது வந்து மதுரை மாவட்டத்துக்கான கட் ஆஃப் மார்க் தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த மீதி இருக்கிற மாவட்டங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதாவது கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி அதிகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருப்பாங்க. இல்லை ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கம்மியான பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களதில் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான அனலைசஸ் நீங்கள் கொடுத்த டேட்டாஸ், நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணதுலேருந்தும் நம்ம சர்வே பண்ணதில் இருந்துமே எடுத்து கொடுக்குற டேட்டாஸ் ப்ளஸ் கடந்த வருடம் எவ்வளோ பேர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டி போட்டிருக்காங்க, என்ன கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் டிலே பண்ணி ஒரு டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில கேட்டகரிக்கு நமக்கு சுத்தமாகவே எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த வருடத்தில் என்ன மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு, அதில் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% அப்படின்றது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த வருடமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ ஒரு 90% அப்படின்றது கரெக்டாக இருக்குது. நம்ம கொடுத்த கட் ஆஃப்லேருந்து 1-2 மதிப்பெண்கள், 1 மார்க் 2 மார்க் கீழே வரலாம், 1-2 வந்து மேலே போகலாம். அதை தாண்டி பெரிய வித்தியாசம் அப்படின்றது எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாகவே இந்த நம்ம கொடுத்துருக்கிற கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 100% தைரியமாக இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதை தாண்டி கீழே இருக்கலாம், தவறில்லை. ஒரு 5 மதிப்பெண்களுக்குள்ளே கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப ஒரு 15 மார்க் 20 மார்க் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அது கஷ்டங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால் நம்ம கொடுத்த மார்க்கை ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எதாவது டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.